அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மாதத்திற்கான வளர்பிறை பஞ்சமி. இப்ப இங்க சொல்லுகின்ற முறையில இந்த பொருள்கள் எல்லாம் உங்க கையில இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து, கடன்கள் எல்லாமே தீர்ந்து, வாழ்க்கை மேன்மேலும் வளரும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அமாவாசைக்கு பிறகு சந்திரன் வளரத் தொடங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா அது வளர்பிறை தான் என்பது நம்ம எல்லோத்துக்குமே தெரியும். அந்த வளர்பிறையோட 5வது நாள் தான் பஞ்சமி. பஞ்சம் அப்படின்னா 5. இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள். வளர்ச்சி, முன்னேற்றம் வேண்டும், செல்வ வளம் பெருகணும், நன்மைகள் இது எல்லாத்தையும் அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நாளா இந்த பஞ்சமி பார்க்கப்படுது. வளர்பிறை பஞ்சமி நாள்ல இறைவனை வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், முருகப்பெருமான், அதுக்கப்புறமா கடைசியா வாராகி அம்மன். இவங்க எல்லாரையுமே வழிபட்டால் ரொம்பவுமே சிறப்பு. இந்த நாள்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு இறைவனை மனசார வேண்டிக்கிட்டாலே குடும்பத்துல அமைதியும், ஒற்றுமையும், பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். வளர்பிறை பஞ்சமி நாட்கள்ல தொடங்குகின்ற எந்த ஒரு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்கின்றது. மேலும் தொழில் தொடங்குறது, புதிய முதலீடுகள் செய்யறது, கல்வி சம்பந்தமான முயற்சிகள் ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே இந்த நாள்ல நீங்க ஆரம்பிக்கலாம். நாக தோஷம் இருக்கக்கூடியவங்க, ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வளர்பிறை பஞ்சமி நாள்ல நாக தேவதைகளை வழிபடுவது என்பது சிறந்த ஒரு பரிகாரம். உங்க வீட்டு பக்கத்துல உள்ள கோவில்களுக்கு போனீங்கன்னா சிவன் கோவில், அம்பாள், அம்மன், மாரியம்மன், நாக தேவதைகள், நாக கோவில்கள் இப்படி எல்லாம் இருக்கும். அங்க போயிட்டு நீங்கள் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இன்னொரு பக்கம் பஞ்சமி திதியில முக்கியமா நீங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா அது வாராகி அம்மன். பொதுவா இந்த வளர்பிறை அப்படிங்கிறதே வளர்ச்சி, முன்னேற்றம், நேர்மறை ஆற்றலோட ஒரு குறியீடு. பஞ்சமி திதி அப்படிங்கிறது இதற்கு ஒரு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான், மனோகாரகன். சந்திரன் வளரக்கூடிய இந்த நாள்ல நம்மளோட மனமும் புத்தியும் நேர்மறையான எண்ணங்களால நிறையும். அதே மாதிரி வாராகி தேவியை கண்டிப்பா நம்ம வழிபடணும். சப்த கன்னியர்கள்ல ஒருத்தவங்க தான் இருக்கக்கூடியவங்க தான் இந்த வாராகி அம்மன். ஸ்ரீ லலிதாம்பிகையோட படை தலைவிதியா வாராகி முகம் வடிவம் கொண்ட இந்த வாராகி அம்மனை நம்ம வழிபடும் போது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில்களில் போட்டி பொறாமை இருக்காது. குறிப்பா கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க யாருமே உங்க பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க. மேலும் யார் ஒருத்தவங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க கால பைரவருக்கு அடுத்து வாராகி அம்மனை வழிபடலாம். வாராகி அம்மன் நிலத்துக்கு உரிய ஒரு தேவதை. நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளை வச்சு நீங்க வாராகி அம்மனுக்கு வழிபட்டாலும் கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்குரிய இந்த பஞ்சமி திதி, அதுவும் நமக்கு வளர்பிறை பஞ்சமி தேதி ஜூன் 19 அதிகாலை 12:39 ஆரம்பிச்சு அன்று இரவு 11:03 வரையும் இருக்கின்றது. அதுவும் வெள்ளிக்கிழமையில காலையில 10 to 12 ராகு காலம் இருக்குது. மதியம் 3 to 4 யமகண்டம் இருக்கின்றது. இந்த 2 நேரங்களையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரங்களில் தாராளமா நீங்க வாராகி அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம். ஜூன் 19 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை இரவு 8 to 9 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். ஒருவேளை அந்த டைம்ல உங்களால பண்ண முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக மாலை 6 மணிக்கு மேல பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு இலைதாங்க. அதுதான் கற்பூரவள்ளி இலை, அப்படின்னா ஓமவள்ளி இலை அப்படின்னு சொல்வதுண்டு. அதுல காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். கற்பூரம் வாசம் வீசக்கூடியது. காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல பைரவர் கடாட்சமும் வாராகி அம்மனின் கடாட்சமும் இருக்குமாம். அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை, அதாவது கற்பூரவள்ளி இலை, இதுல
ரொம்பவும் அதிகமான மருத்துவ குணங்கள் வந்துட்டு நிறைந்த இந்த கற்பூரவள்ளி இலைய நீங்க ஒரு மகத்துவம் வாய்ந்த பொருளாகவும் வந்துட்டு மாத்திக்கலாம். அடுத்ததா ஒரு முக்கியமான பொருள், ஒரு ஸ்பூன் வந்து வெண்கடுகு. அதாவது வெண்கடுகு அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டிலும் வாராகி அம்மன் வழிபாட்டிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரீக பொருள். இப்ப யாரு ஒருத்தவங்க வீட்டுல வந்துட்டு கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, பில்லி, சூனியம் இது எல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து வெண்கடுகு. இந்த வெண்கடுகு நாட்டு மருந்து கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்ல வந்துட்டு கிடைக்கும். விலை கூட வந்துட்டு கம்மிதாங்க. நீங்க அந்த கடுகை வந்துட்டு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இப்போ அந்த கடுகே வந்துட்டு நமக்கு அந்த வெண்மை நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த ஒரு மாதிரி தான் வந்துட்டு ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத கடையில இருந்து வந்துட்டு வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க. வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் சாம்பிராணி போடும்போது இந்த வெண்கடுகை அதோட சேர்த்து கொஞ்சம் போடும்போது அது வந்து சேர்ந்து பொரியும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் சாம்பலாக வந்துட்டு போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. பைரவரின் கடாட்சமும் வாராகி அம்மன் கடாட்சமும் அதிகம் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் இந்த கற்பூரவள்ளி இலை மற்றும் வெண்கடுகு. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்துல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து வாசம் புரியும் தன்மையும் அணுகிரமும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் செல்வ வளத்தை அதிகமாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு காந்தம் போல இந்த ஒரு பச்சை கற்பூரம் வந்துட்டு செயல்படும். இந்த 3 பொருட்கள் மட்டும்தான். அது கூட ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை, அது கூட கொஞ்சம் வெண்கடுகு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அவ்வளவுதான். இந்த 3 பொருளையும் உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிருங்க. அதற்கு முன்னாடி ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சிடுங்க. அந்த தீபத்தை வந்துட்டு நீங்க வாராகி அம்மன் படம் இருந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் குலதெய்வ படம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இல்லை என்றால் அம்மன் படங்கள் ஏதாவது இருந்தால் அதற்கு முன்னாடியும் வைத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான் படம் முன்னாடி வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தீபத்தை நீங்க வாராகி அம்மனா நினைச்சு வழிபடணும். இப்போ ஒரு சிறிய தட்டு வந்து எடுத்துட்டு அதுல அந்த ஒரு கற்பூரவள்ளி இலை வச்சுட்டு அதற்கு மேல கொஞ்சமா வெண்கடுகு வச்சுட்டு அதன் மேல ஒரு துண்டு பச்சை கற்பூரம். இப்ப இந்த எல்லா பொருள்களையும் நீங்க ஒன்றாக சேர்த்து வைத்து வாராகி அம்மனை நினைச்சு வழிபடும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, செய்வினை, பில்லி, சூனியம், குறிப்பா எதிர்மறை எண்ணங்கள் ஒரு வீட்டுல வளர்ச்சி வந்து தடைப்பட்டுட்டு நிக்குது. மேலும் ஓஹோன்னு இருக்கிற குடும்பம் வந்துட்டு கொஞ்சம் உடைஞ்சு போறாங்க அப்படிங்கும் போது அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று போட்டி பொறாமையா வந்துட்டு இருக்கணும். இல்ல கண் திருஷ்டியா வந்துட்டு இருக்கணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் நடமாட்டம் வந்துட்டு அதிகமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இனிமே வந்துட்டு இருக்கவே கூடாது. மொத்தத்துல எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த தட்டுல வைத்திருக்கக்கூடியது குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே பூஜை அறையில வந்துட்டு நீங்க வச்சிடுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க அந்த தட்டுல உள்ளதை வந்து எடுத்து இடது கையில வச்சுட்டு மீதம் உள்ளவங்களை வந்துட்டு நீங்க அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க தலையில திருஷ்டி சுத்துற மாதிரி இடது பக்கம் இருந்து 3 முறையும் வலது பக்கம் இருந்து 3 முறையும் வந்துட்டு சுத்திட்டு பிறகு நீங்க வாசல்ல கொண்டு வந்து அதை வந்துட்டு எரிச்சிடணும். இந்த வெண்கடுகு, பச்சை கற்பூரம், கற்பூரவள்ளி இலை இந்த 3 சேர்ந்து சாம்பலாக மாறிடும். அதன் மூலியமா இதுவரைக்கும் உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் குறிப்பா கண் திருஷ்டி எல்லாமே விலகி ஓடிடும். அதுவும் வாராகி அம்மன் பாக்குறதுக்கு உக்கிரமாக இருந்தாலும் வழிபட்டோம் அப்படின்னா அப்படியே குழந்தை குணம் கொண்ட தெய்வமாக மாறிடுவாங்க. முடிந்தால் மாதுளை பழங்களை வந்துட்டு நீங்க உரித்து அதுல கொஞ்சம் தேனை கலந்து நீங்க நைவேத்தியமா வந்துட்டு படைக்கலாம். கூடவே இந்த பரிகாரத்தையும் வந்துட்டு பண்ணுங்க. கெடுதல்கள் வந்துட்டு அறவே வந்துட்டு நீங்கி ஓடிடும். இனிமே வந்துட்டு உங்களுக்கு நல்லது மட்டும்தான் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.